அவங்களோட அடுத்த ஃபோனான Realme 9i எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இது 8iயோட சக்சஸரா இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. கொஞ்சம் இல்ல ரொம்பவே டவுட்டா இருக்கு. அது என்ன இதோட ஸ்பெக்ஸ் என்ன? 8iயோட பெட்டரா இருக்கா? ஒரு சின்ன கம்பேரிசன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. டிசைன் அண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பேக்கில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக் தான். இந்த டைம் இதை பெருசாக டேட்டோ லீப் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேக்கில் பிரிண்ட் பண்ணலை. நார்மலாக ரியல்மிங்கிற அந்த சின்ன பிராண்டிங்கோட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோனோட லீக் இமேஜஸ் வந்து என் கண்ணில் பட்டுருந்தது. அந்த கேமரா மாடுவல்னு சொல்லணும். ரியல்மி ஜிடி சீரீஸில் வந்து கேமரா மாடுவல்ஸ் இங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ண மாதிரி ஒரு லுக் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. 190 கிராமுக்கான வெயிட், 8.4 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட பேட்டரியும் குறைக்காமல் நல்லாவே வெயிட்டையும் மேனேஜ் பண்ணி ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. 6.6 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளே பார்க்க நல்லா இருந்தது. பிரைட்னஸ் லெவலும் ஓகே. 400 நிட்ஸுக்கான அந்த பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருந்தாங்க. இன்டோர் அவுட்டோரில் பர்ஃபார்ம் பண்ணும்போதுலையும் சரி, அந்த பிரைட்னஸ்க்கெல்லாம் பெருசாக ஒன்றும் குறைஞ்சி இல்லை, நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த ஃபோன் ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக எப்பயும் போல தான் பஞ்ச் ஹோல் பிடிக்காது அப்படிங்கிறது தான். இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஏன்னா சப்போஸ் ஹெச்டிக்கு இது கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி லீக்ஸ் கூட கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பண்ணலை. இங்கே ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 8ஐ விட கொஞ்சம் டவுன்கிரேடான டிஸ்பிளே தான் இங்கே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கேமராஸ்னு வரும்போது ப்ரைமரியாக 50 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே கேமராஸ் பற்றி பெருசாக இம்ப்ரெசிவாக பேசுகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான கேமரா செட்டப் தான் இருந்தது. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்து, இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கணக்காட்டுறதுக்காக 3 கேமராஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 கேமராஸ் கொடுத்துருந்தா கூட ஓகேவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படியே இந்த ஃப்ரண்ட்டு வந்தோம் அப்படின்னா செல்ஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல்ஃபீஸ் பரவாயில்ல, எதையுமே குறைக்காமல் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 16 மெகாபிக்சலுக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா செட்டப் இந்த ஃபோனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Android 11 பர்ஸ்ட் Realme UI வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஓரளவுக்கு நீட்டான க்ளீனான யூஐன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஒன் யூஐக்கு அப்புறம் சாம்சங்கோட ஃபோன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நீட்டான யூஐ இருக்கிறது இந்த Realme ஃபோன்ஸ்னு சொல்ல முடியும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஒரு புது ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகனோட 680, இது ஒரு 6 நேனோமீட்டருக்கான ப்ராசஸர். ஜிபியூன்னு வரும்போது Adreno 610ஓட பர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்த 8ஐயில் G96 கொடுத்துருந்தாங்க. அதை விட இது கொஞ்சம் டவுன்கிரேட், நல்லாவே டவுன்கிரேடான ஒரு ப்ராசஸர் தான். அது கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. அதனாலேயே 8ஐ விட இது டவுன்கிரேடான ஃபோனாக தான் பார்க்க முடிஞ்சுது என்னாலையுமே. இங்கே ஃபைனலாக பேட்டரி அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, இங்கே பேட்டரியை கம்மி பண்ணலை. 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஓரளவுக்கு சூப்பரான விஷயங்களை இங்கே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் சொதப்பலாம் நிறையவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இங்கே ரியல்மியில் நீங்கள் டேரெக்டாக போனாலே 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு கம்மிங் சூனில் மட்டுமே 9i 6 128 வரும்போது ஒரு 16,000 ரூபாய்க்கும், 4 64 வரும்போது ஒரு 14,000 ரூபாய்க்கும் இங்கே ப்ரைஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ போய் பார்த்தா உங்களுக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் வேணால் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி அவைலபிள் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டால் 8ஐ விட இங்கே பெட்டர் ஒரு சக்ஸஸராக கண்டிப்பாக 9i வரல அப்படிங்கிறது தான் உண்மை. 8ஐ விட டவுன் கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 680 நல்லா பர்ஃபார்மன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ஹீலியோ 96ஐ விட பெட்டரான பர்ஃபார்மரான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, ஓவரால் ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஓகே, 14,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷனாக வாங்கலான்னா கண்டிப்பாக புது ஃபோன் இந்த வருஷம் வந்தது ட்ரை பண்ணலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.